ஹாய் ஆர்மேஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிலைட் ட்ரக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யோர் செல்ஃப். ஜேகே அண்ட் தேயாங் ரெண்டு பேருமே ஒரே காலேஜ். ஜேகே சீனியர், தேயாங் ஜூனியர். ஸோ இதே போதும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேயாங்கும் ஜேகேவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப க்ளோஸாகவே இருப்பாங்க. பர்சனல் ஷேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப க்ளோஸ். பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவங்க கப்பல்ஸுன்னே பார்த்துட்ருப்பாங்க. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிடுவாங்க எங்கே எடுத்தாலும். இதே போதும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேயாங்கோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் தேயாங்கும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தேயாங் கேம் விளாண்டுட்ருக்கான். அப்போது அங்கே அவங்க ரெண்டு பேருமே வீடியோஸ் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. டேய், என்னடா பார்க்குறீங்க? எனக்கும் சொன்னால் நானும் சிரிப்பேன்ல. மச்சான், உனக்கு எதுவும் புரியாதுடா. உனக்கெல்லாம் டே இங்கே பாடுறா இந்த வீடியோவை பாரு. நம்ம தயாங்க ஒரு நாள் இப்படி தான் ஆடுவான். நம்ம அப்படியே அவனை ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவோம் பாரு. ஆமாண்டா, ஆமாம் பாரு, நம்ம தான் ஃபேமஸ் ஆக்கி விட போகிறோம் அவனை அப்படின்ட்டு ஒரு வீடியோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. தேங்கும் அதை பார்த்துட்டு, என்ன வீடியோ, என்ன என்ன ஃபேமஸ் ஆக்கி விட்டுறீங்களா? டேய், என்னடா பேசுகிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. டேய், உனக்கெல்லாம் புரியாதுடா அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்த்தா பிஎல் கப்பிள்ஸ் ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடிட்டு கிஸ் பண்ணுற மாரி. டேய், இதே ஏன்டா நான் பண்ண போகிறேன்? ஆ அப்புறம் ஆமாம், உனக்கும் அந்த சீனியருக்கும் என்ன ஓடுது? யாருக்கும் புரியல. எந்த சீனியர்? அதான்டா ஜங்குக் சீனியர். உனக்கும் அவருக்கு என்ன ஓடுது? டேய், நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்டா லூசு பையலே. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு தம்பி, திரும்ப காது குத்தாத சரியா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து மறுபடியும் ரீல்ஸ் பார்த்துட்ருக்காங்க. இங்கே தேங்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவன் வெளியே போயிட்டு ஜேகேக்கு தான் கால் பண்ணுறான். சொல்லுடா, என்ன காலேஜ்லையா இருக்க? ஆமாம், காலேஜில் தான் இருக்கேன். ஏய், என்னாச்சு? என் வாய்ஸ்லாம் டல்லாக இருக்கு. ஒன்றும் இல்லை. ஏய் சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய் சொல்லுன்னு சொன்னேன். அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பர்சனலாவா? சரி பேசுடா. என்ன? இல்லை, நீ எங்கே இருக்க? நான் ஹாஸ்டலில் இருக்கேன். இப்போ என்னங்கிற? நீ கொஞ்சம் காலேஜுக்கு வரியா? ஏய், வந்தால் மாட்டிப்பேன்டா. இல்லாட்டி நான் ஹாஸ்டலுக்கு வரவா? சரி வா ஹாஸ்டலுக்கு. வார்டன் எதுவும் பார்த்தாங்கன்னா இந்தமாரி நோட்டு வாங்க வந்தேன்னு மட்டும் சொல்லு சரியா? நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே அப்படின்ட்டு தேங்குமே ஜேகேயோட ஹாஸ்டலுக்கு தான் போகிறான். போனால் ஜேகே ரூமில் தான் படுத்துருக்கான். எதுக்குடா வந்த? உன்கிட்ட ஒன்று பேசணும். பேசுடா. என்ன? அது அது ஏய், என்னடா அது இதுன்னு இழுத்துட்டே இருக்க? என்னன்னு சொல்லு. அது உன்னையும் என்னையும் தப்பாக பேசுகிறாங்க. உன்னையும் என்னையும் தப்பாக பேசுகிறாங்களா? யார்? என்ன பேசுனாங்க? புரியல, ஒழுங்கா சொல்லு. அது உன்னையும் என்னையும் இங்கே அந்தமாரி பேசிகிட்டு இருக்காங்க. எவன் பேசினா? யார்? என்ன பேசினா? யார் பேசினா? எப்போ? அது அது ஷாமும் ஜேடும் தான். அவனுங்க ரெண்டு பேரும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்புறம் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க? அது அது எனக்கே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பியா? 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வானுங்க. அதெல்லாம் காதில் வாங்கினா ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. என்ன 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 பேசுகிற? தப்பாக பேசுகிறாங்க உன்னையும் என்னையும். பேசுகிறவங்க பேசுவாங்க 1000. நீ அதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருப்பியா? அது அது எப்படி என் காது பட பேசும்போது காதில் வாங்காமல் இருக்க முடியும்? தேவம் பாரு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை விட மோசமாலாம் நிறைய பேர் பேசுவாங்க சரியா?
அதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது தேயும். சரியா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இல்லை தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி? தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்கணும்? என்ன பேசுகிற? நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓ, யார் சொன்னா? என்ன யார் சொன்னாவா? என்ன ஜங்கு, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? நீயும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதான்டா, யார் சொன்னா? யார் சொன்னான்னா புரியலை. நான் சொன்னேண்ணா ஃப்ரெண்ட்ஸுன்னு? என்ன பேசுகிற? நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ தேவம், அதான் நான் சொன்னேனான்னு கேட்குறேன். நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னா உன்னை? இல்லை. உனக்கே தெரியுதுல்ல இல்லைன்னு. அப்போ அவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். ஆமாம், ஆனால் நீ ஏன் என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லலை? ஃப்ரெண்டாக பார்த்தா தானே ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும். என்ன? ஆமாண்டா, ஃப்ரெண்டாக பார்த்தா தானே ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும். நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லையே. அப்புறம் அப்புறம் எப்படி பார்க்குறேன் நீ என்ன? நான் உன்னை என் பொண்டாட்டியாக தான் பார்க்குறேன். இப்போ என்னங்கிற? அப்போது தேவனுக்கு செம்மையாக ஷாக்காக இருக்குது. என்ன என்ன பேசுகிற நீனு? என்ன லூஸ் ஆகிட்டியா நீனு? அவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா நீ அதுக்கு மேலே பேசிகிட்டு இருக்க. என்ன ஜேகே, இதெல்லாம் தப்பு ஜேகே. தப்பா? யார் சொன்னா தப்புன்னு? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்லாம் நான் கேட்கல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். எனக்கு அதனால தான் கோவம் இல்லை. இப்போ என்னங்கிற? எனக்கு ஹாப்பி தான், ஒன்றும் இல்லையே. லைக் எனக்கு உள்ளக்கு பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறந்துட்டு தான் இருக்குது. உனக்கு தான் பறகல. நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நான் போகிறேன். எங்கே போகிற அப்படின்ட்டு கையை பிடிக்கிறாரு. தேயாங்க அப்படியே தட்டி விட்டுட்டு, சீ என்னை தொடாத. என்ன தொடாத? தொடாமலாம் இருக்க முடியாதுடா. என்னடா பண்ணுவேன்? இங்கே தொடுவேன் அப்படின்ட்டு அவரோட செஸ்ட்ல எல்லாம் கை வைக்கிறாரு. ஜேகே என்ன பண்ணுற? கையேடு. என்னடா பண்ணுவேன்? எடுக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்? ஜேகே கையேடுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே பேசிகிட்டு இருக்காத, நான் கிளம்புறேன். என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே தேங்கோட பேண்ட்டை பிடிச்சி இழுத்து பெட்டில் போடுறாரு. ஜேகே என்ன பண்ணுற? கிஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது, சரியா? அப்படின்ட்டு அப்படியே தேங்க மேலே படுத்துட்டு, சி விடு. என்னடா விடணும்? எங்கே விடணும் சொல்லு? விட்டுறவா? உள்ளக விட்டுறவா? சி இப்படிலாம் பேசாத. ஏன்டா பேசக்கூடாது? இத்தனை நாளாக சாஃப்ட் சைடை மட்டும் பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ இப்படி இருக்கண்ணா, அதனால பார்க்க முடியலையா? சி இப்படி மட்டும் பேசாத நீனு. என்னை விடு ப்ளீஸ், என்னை விடு ஜேகே ப்ளீஸ், நான் போகணும். விடுண்ணா. இன்றைக்கி தான் வசமாக வந்து மாட்டிடுங்க. எப்படி விட சொல்கிறேன்? அதான் சொல்கிறேன்ல, விடுறேன்னா உள்ளக்க விடுறேன்டா. உன்னை வெளியெல்லாம் விட முடியாது. சொல்லு வேணாம், உள்ளக்க விடுறேன். விடவா? சீ என்ன பேசுகிற நீனு? டர்ட்டி டாக்ஸ், அது டபுள் மீனிங் தான். உனக்கு புரியுதோ என்னமோ தெரில. என்னடா என்ன பார்க்குற? அப்படி நீ ஏன் இப்படி மாறின? நான் ஏன் மாறினேண்ணா? நான் ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் இருக்கேன். உனக்கு தான் அது தெரியல. ஐ ஹேட் யூ பட் ஐ லவ் யூ. என்ன நீ? ஐ லவ் யூடா. ஐ ஹேட் யூ ஜங்குக். பட் ஐ லவ் யூ தேவங்கா. லவ் யூ ஸோ மச். சி அப்படி மட்டும் சொல்லாத ஜேக்கி. வேறு எப்படி சொல்கிறது? லவ் யூடா பொண்டாட்டின்னு சொல்லவா? சி அப்படி மட்டும் சொல்லாத ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு தேவம் ஜேகேவோட கையை தட்டி விட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிடுறான். மிஸ் ஆகிட்டான். இன்றைக்கி தான் வந்து மாட்டேனா, அதுக்குள்ளே மிஸ் ஆகிட்டான் அப்படின்ட்டு அவனும் இருக்கான்.
இப்போ அப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். தேவங் ஜேகேவை பார்த்தாலே ஓடிடுவான், பார்க்கக்கூட மாட்டான். எல்லாருக்குமே ஒரு மாதிரி நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, என்னாச்சு திடீர்னு அப்படின்னு எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தேவங் இப்போ லைப்ரரியில் தான் இருக்கான். அப்போ அங்கே ஜேகே வந்தோடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே ஒன்று ஒன்றா போயிட்டாங்க வெளியே. ஜேகே உட்காந்துட்டு, டேய் போய் கூட்டிகிட்டு வாடா அவனை. இருடா அப்படின்ட்டு தேவங்க தான் போய் தேட்டுறாங்க. தேவங்க பார்த்தா புக்கை எடுத்துகிட்டு இருக்கான். அப்போது தேவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து, டேய் உன்னை ஜேகே கூப்பிட்றான். ஜேகேவா? அதெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது. தெரியாதா? நல்லா சொல்லுவடா, உன்னை கூப்பிட்டான் வா. நான் வரமாட்டேன். நீ இப்போ வரலன்னா உன்னை தூக்கிட்டு போயிடுவோம். இப்போ என்ன பண்ணுற? எது வசதி? இல்லை நான் வரமாட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேருமே தேவங்க அப்படியே தூக்கிடுறானுங்க. டேய் பார்த்துடா, தங்கத்தை அழுங்காமல் கூட்டிகிட்டு வாங்கடா. வைங்க உட்கார வை. என்னடா தங்கமே, என்ன பார்த்து பார்த்து பயந்து வர்ற? அவன் என்னென்னமோ பேசுகிறான். ஏன்னா பண்ணலாமா அவன் பேசுகிறதெல்லாம்? என்ன பேசிகிட்டு இருக்க? ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே என்ன பேசுகிற என்கிட்ட? யாரா இவன்? குழந்தை பிள்ளை மாரியே பண்ணுறான்டா. டேய் என்னடா, ஏன்டா இப்படி அவ்வளோ அழகாக இருக்க? என் மாமியார் ஒன்று செதுக்கியிருக்காங்க. இல்லை மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து செதுக்கியிருக்காங்க ஒன்று. என் புட்ட அழகாக இருக்கான் என் புருஷன். நல்லா இருக்குடா உன்னை பார்க்க அப்படின்ட்டு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல. உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? எனக்கு பிடிச்சிருக்குடா, நான் பண்ணுறேன்டா. இப்போ என்ன அதுக்கு? அப்படின்ட்டு திமிராவே ஜேகே பேசுகிறான். ஐ ஹேட் யூ. பட் ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அப்படியே டைம் ஸ்கிப்பாக இருந்திருக்கும். இப்போ தேயாங் ஈவினிங் போல் கிளாஸில் தான் உட்காந்துருக்கான். ஜேகே எல்லோரும் போட்டோம் அதுக்கப்புறம் போகலான்ட்டு. பட் ஆனால் ஜேகே அங்கே கீழே ஒரு ட்ரீ கிட்ட தான் நின்றுட்டே இருக்காரு தேயாங்காக வெயிட் பண்ணிட்டு. பட் ஆனால் தேயாங் வரவே இல்லை, கிளாஸ்குள்ளேயே உட்காந்துருக்கான். எங்கே இன்னும் காணும்? ஐயோ கடவுளே, ஐயோ என்ன பண்ணுறது இவனை வச்சுட்டு? சரி நம்ம தான் போகணும், அதுக்குள்ளே இவன் கீழே வராமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு தேயாங் தான் இப்போது உட்காந்துருக்கும் போது ஜேகே வந்திருப்பார் உள்ளக. ஜேகேவை பார்த்துட்டு, நீயா நீ நீ ஏன் இங்கே வந்த? நீ காணும், அதான் உன்னை தேடி இங்கே வந்தேன். எதுக்கு இங்கே வந்த? எதுக்கு வருவாங்க உன்னை தேடி தான். என்னை டார்ச்சர் பண்ணாதன்னு சொன்ன கேட்குறியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் டார்ச்சர் பண்ணுறேன். அது இப்போ என்னங்கிற? ஐ ஹேட் யூ அவ்வளோதானே? பட் ஐ லவ் யூ ஸோ மச். என்னடா போ? ஐ ஹேட் யூ. யாரா இவன் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கான். ஐயோ தேங்கா, ஐ லவ் யூ தேங்கா, போதுமா? பத்தலையா அப்படின்ட்டு கிட்டக்கு வந்துட்டு, போதுமாடா? முத்தா கொடுத்துட்டேன் போதுமா? சி என்ன பண்ணுறேண்ணா? ஏன் கிச போய் சீச்சிங்கிற? இப்போ என்ன பண்ணுவ? இப்படிலாம் பண்ணாதவா? டேய் நீ சீச்சின்னு சொல்ல தான் எனக்கு ஒரு மாதிரி வெறி ஆகுது. அப்புறம் கிஸ் அடிச்சுட்டே இருப்பேன். அதை பற்றி எல்லாம் பேசாத, போங்கிட்டு. இங்கே பாரு, வெறிமை ரேத்தாத, பேசாமல் வந்துடு என் கூட, இல்லைனா இங்கேயே முடிச்சு விட்ருவேன். என்ன பேசுகிற? ஒரு தடவை சொன்ன கேட்க மாட்டியாடா நீனு? சீங்கிற? என்ன கிஸ் பண்ணக்கூடாது அப்படி தானே? கிஸ் பண்ணுவேன்டா, அப்படி தான்டா பண்ணுவேன், கிஸ் தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? இப்படி தான் பண்ணுவேன். ஏன் லிப்ஸ்லேயும் பண்ணுவேன், ஏன் அங்கே கூட பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு மட்டும்தான், புரியுதா? அப்படின்ட்டு தேங்கோட ஷர்ட்டை அப்படியே அன்பட்டன் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுற? ஷர்ட்டை விடு. ஷர்ட்டை விடா?
வாடா மூடிட்டு அப்படியே அந்த ஷர்ட்டை வச்சு தேவோட கையை அப்படியே கட்டுறான். ஹே ஜேகே ஜேகே என்ன பண்ணுற, என்ன என்ன பண்ண போகிற? மேட்ரு பண்ண போகிறேன், பார்த்தா தெரில, மேட்டர் அப்படின்ட்டு தேவோட பேன்சிப்பையும் அஞ்சு பண்ணுறான். தேவன் அப்படியே தள்ளி விடுறான் காலால். பட் அவன் நிற்கவே இல்லை. அவன் அப்படியே டேபிளில் உட்கார வச்சுட்டு, ஏன்டா இப்படி இது பண்ணுற, விழுந்தா யார் இது பண்ணுறா சொல்லு, நான் தான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடணும் சொல்லு, இரு கொஞ்ச நேரம் மேட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு தேவோட ஜிப்பு பேண்ட்டு எல்லாத்தையுமே அவுத்து வீசுகிறான். தேவன் அப்படியே அழுகிறான் ஒரு மாதிரி, கண்ணெல்லாம் கலங்கி. ஐயோ, நீ அழுகிற பார்க்கும்போது அழகாக தாண்டா இருக்கு. ஆனால் என்ன, இட்ஸ் டூ லேட் பேபி, இதெல்லாம் லேட்டு. நான் வர சொல்லும் போதே நீ அழகாக அழுங்காமல் குலுங்காமல் வந்திருந்தா இதெல்லாம் நடந்துருக்குமா சொல்லு. ஆனால் பரவாயில்லடா, எல்லாம் என் மாமனார் சொல்லணும், செதுக்கி இருக்காரு மனுஷன், அழகா இருக்கடா நின்று. அதுவும் கண் அங்கே தான் போகுது, என்ன பண்ணுறது. டே என்னை விட்றா. விட முடியாது தங்கம். என்னடா இது, என்ன சொல்லு, என்ன இது நியாயமா சொல்லு, என்ன இங்கே பாரு என்னை விட முடியாது. இப்போ என்னங்கிற விடலாம் முடியாது, வேணா சொல்லு, அங்கே விடுறேன், விடட்டுமா சொல்லு, அங்கே விடட்டுமா? ஐ ஹேட் யூ பட் ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவனும் அவனோட ட்ரெஸ்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கிஸ் பண்ணுறான். ஏய் நடிக்காதடா ஓவரா, உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியும், நல்லா தெரியும். ஏன்டா நடிக்கிற, ஏன் இப்படி நடிக்கிற சொல்லு. இல்லை எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் உன் மேலே இல்லை. ஓ என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படி தானே? ஆமாம், உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. டே ஏன்டா இப்படி நடிக்கிற? இப்போ உன்னை மூவ் ஆன் பண்ண வைக்கவா? சொல்லு. ஜேகேன்னு அப்படியே ஸ்க்ரீம் பண்ண வைக்கவா? ஜேகே மட்டும்தான் உன் வாயிலேருந்து வரும், பார்க்குறியா? டே அப்படிலாம் எதுவும் பண்ணாதடா. அப்படிலாம் எதுவும் பண்ணாதடா. என்னடா மூடாகுதா? பார்க்க மூடாகுதா என்ன? டே இப்படிலாம் பேசாத என்கிட்ட. அப்புறம் வேறு யார்கிட்ட பேசுகிறது சொல்லு. எனக்கு என்ன வேறு எதுவும் பையன் இருக்கானா பொண்ணு இருக்கா பேச? எனக்கு என்ன இருக்கிறது, நீ மட்டும்தானடா. உங்ககிட்ட தானே பேச முடியும் சொல்லு. உங்ககிட்ட தான் பேச முடியும், அப்புறம் நான் வேறு யார்கிட்ட போகிறது? ஐயோ அப்படின்ட்டு அவனும் அப்படியே தேவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்சைட் பண்ணுறான். அப்படியே அவன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தேவன் ரொம்ப கத்துறான். ஓ பேபி கத்தாதடா, ஏன்டா இப்படி கத்துற? கத்தியே நான் மாட்டி விட்டுருவ போல. இரு உன்னை கத்த விடாமல் பண்ணுறேன் அப்படின்ட்டு தேவங்கோட மவுத்துலேயே அப்படியே கிஸ் பண்ணுறான். கத்தாத பேபி, வலியுதுடா எனக்கு. இங்க பாரு, என்னை விடு ப்ளீஸ், வேணாம் ப்ளீஸ், வேணாம் விடு. அப்போ லவ் யூ சொல்லு. சொல்ல மாட்டேன். ஐ ஹேட் யூ. ஹேட் யூனாலும் நல்லா தாண்டா இருக்கு எனக்கு. இந்த ஹலோ படத்தில் ஹேட் யூனா லவ் யூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்தமாரி சொல்கிறியா என்ன? பரவாயில்லடா, அப்படி சொன்னாலும் எனக்கு ஓகே தான். என்னை லவ் பண்ணால் போதும். இல்லை என்னை விடு ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை விடு. லவ் யூ சொல்லுன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? எனக்கு ஒன்று இப்போ பிடிக்கல. ஏன் இதுக்கு முன்னாடி பிடிச்சிச்சோ? அப்போ தேவன் மண்டே ஆடுறான். அவன் மேக்கவுட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, டேய் என்ன சொல்கிற? அப்போ இதுக்கு முன்னாடி உன்னை பிடிச்சிச்சா? உனக்கு என்ன பிடிச்சிச்சா என்ன? பிடிச்சிச்சு. அண்ணா என்னடா? அண்ணா இப்போ எனக்கு பிடிக்கல ஒன்று. ஏண்டா என்ன பிடிக்கல? நீ 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 இப்படிலாம் பண்ணா யாருக்கு பிடிக்கும் சொல்லு. எப்படி பண்ணா?
இப்போ பண்ணு நீ. அந்த இதெல்லாம் பண்ணுனா யாருக்கு பிடிக்கும் சொல்லு? ஓ ஏய், அப்போ எனக்கு உண்மையாக சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும், ஆனால் இப்போ இல்லை. முன்னாடி பிடிக்குமா என்னடா, அதை ஃபஸ்ட்டு சொல்லுடா. பிடிக்கும். லவ் பண்ணுறியா என்ன? முன்னாடி பண்ண, இப்போ இல்லை. இது போதுண்டா எனக்கு. உனக்கு முன்னாடி தானே அப்படின்ட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணி அவன் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கான். ஹாப்பியில் பண்ணுறான். தேவன் அப்படியே கத்துறான். வலிக்குது, என்ன பண்ணுறேன்? இது ஹாப்பியில் பண்ணுறேன்டா. இப்போ உனக்கு புரியாது அப்படின்ட்டு அவன் பண்ணிகிட்டே இருக்கான். ஓகேடா, அன்டில் சைனிங் ஆஃப், ரைட்? டாடா, பாய், லவ் யூ.